ஹே ஃபுட்டீஸ், வெல்கம் டு மிஃபா சமையல். நாம் இன்றைக்கி சாஃப்டாக ஈஸியான இன்க்ரீடியன்ஸோட ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வித் லெஸ் எஃபர்ட் ஆனால் செம்ம டேஸ்ட். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது ஒரு ஆட்டுக்கால். அப்படின்னா கடையில் கேட்டிங்கன்னா 4 கால் கொடுப்பாங்க கட் பண்ணி. அது தனியாக நம்ம வாஷ் பண்ணணும். அதுக்கு ப்ரொசீஜர் வேறு இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வேணும்னா அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் 4 கால் எடுத்துக்கணும். 4 கால் எடுத்துகிட்டு அதுக்கு சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம உப்பு போடுறோம், ஓகேவா. அப்புறம் அதுக்கூட காரத்துக்காக மிளகாத்தூள் போடணும். அந்த ஸ்மெல்லை நீச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அதை விட மஞ்சள் தூள் போடணும், ஓகேவா. அப்புறம் அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக வெளியே வந்துடும். ஸோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னாவே போதுமானது. அப்புறம் ஃப்ளேவர்ஸ்க்காக ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் அதில் போட்டு விசில் வைக்கணும், ஓகேவாப்பா. அந்த விசில் ஒரு 10-15 விசில் தேவையே இல்லை. ஏன்னா ஒரு விசில் வச்சா போதும். அது அப்புறம் சிம்மில் வச்சிடணும். அது வரையும் பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள் கட் பண்ணி வச்சது தாளிச்சிட்டா ஈஸியாக ரெசிபி முடியும், ஓகேவா. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு அதை கட் பண்ணி வச்ச வெங்காயம் அது போடணும். இந்த வெங்காயம் 4 வெங்காயம்னா 3 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதுமானது. அது நல்லா வதங்கணும், ஓகேவா. நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கருப்பு கலரில் வரக்கூடாது, ப்ரௌனிஷாக வந்தால் போதும். அந்த ப்ரௌனிஷாக வந்த பிறகு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ஒன்றா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் வேறு லெவலில் வரும், ஓகேவா. ஸோ இப்போது அது நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு நம்ம அது கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக உப்பு போடுறோம். உப்பு போட்டோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும், ஓகேவா. ஸோ இதில் உப்பு போட்டவுடனே கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துச்சு பாருங்கள். இந்த ப்ரௌனிஷாக வர்றப்போ நம்ம கொத்தமல்லி தழை போடுறோம். ஏன் அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஃப்ளேவர்ஸ் நல்லா ஸ்மெல் செய்கிறப்பமே ஸ்மெல் சூப்பராக வரும். அப்புறம் அது கூடயே பச்சை மிளகாவும் போட்டுட்டு அப்புறம் அதில் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறோம். ஏன் சில்லி பவுடர் இங்கே கொஞ்சம் போடுறோம் அப்படின்னா அந்த தான் ஆட்டுக்கால் பாயாவோட கலர் நல்லா ரெட் கலரில் வர்றதுக்காக இப்போ அந்த இதிலே நம்ம சில்லி பவுடர் போடுறோம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் போடுறோம். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போச்சுனாவே நம்மளுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் வரும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு சிம்லேயே வைக்கிறோம். ஏன்னா அது நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போய் அது நல்லா குக் ஆகணும். அதனால தான் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு சிம்லேயே வச்சிடணும், ஓகேவாப்பா. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னாவே உங்களுக்கு தெரியுதுல்ல, லைட்டாக அடி பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவும் டேஸ்ட்டு தான். அது நம்ம தக்காளி போடுறப்பமே அது அடி பிடிச்சதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டாக வரும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது போடுறோம். போட்டுட்டு அது நல்லா ஜூஸியாக மாறணும். ஜூஸியானா என்னது, சிம்மில் வச்சு செஞ்சாவே சமையல் டேஸ்ட்டு வேறு லெவல்ப்பா. அதனால் அதை மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு சிம்மில் வச்சோன்னாவே அது நல்லா வெந்து அப்படியே இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணால் மட்டும் ஜூஸி வரும். ஸோ இப்போ நம்ம சிம்மில் வைக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சுருக்கோம். அது வரைக்கும் பக்கத்தில் சின்ன அடுப்பில் நம்ம கால் ஒரு பக்கம் சிம்மில் வெந்துட்டு இருக்குது, ஓகேவா. அது வரையும் இதுவும் குக் ஆகட்டும். 2 பக்கமே வச்சோன்னா நமக்கு 2 ஸ்டெப்லேயே நம்மளுக்கு அந்த கால் சீக்கிரம் பாயாவும் ஒரு 2 ஸ்டெப்லேயே நம்ம அந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும், ஓகேவாப்பா. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு என்ன தான் ரிலீஸ் ஆகிட்டாலும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டாலும் ஒரு வாட்டி அந்த விசில் தூக்கி பார்க்கணும். தூக்கி பார்த்துட்டு ஒரு கையில் தூக்கிட்டோம், ஒரு கையில் அந்த லிட்டை இந்த மூடியை ஓப்பன் பண்ணணும், ஓகேவா. அப்படி இல்லைன்னா டக்குன்னு வெடிச்சிடும். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த நான் சொல்கிற ரெசிபிஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைரியமாக நீங்கள் செய்யலாம் வித் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோட, ஓகேவாப்பா. இப்போ பாருங்கள், இந்த ஆட்டுக்கால் முக்கால்வாசி ஒரு 75% வெந்துருச்சு. இதில் பார்த்தாவே தெரியுது, கொஞ்சம் லூஸ் விட்டுருக்குல்ல. இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ பக்கத்தில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஜஸ்ட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் கலந்து விட்டுட்டு
நம்ம வந்து அதோடு சேர்த்து இப்போ குக் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து குக் பண்ணுறப்போ என்ன ஆகும், மசாலாவும் ப்ளஸ் அந்த காலும் சேர்ந்து வந்து குக் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம கோரியண்டர் பவுடர் தனியாத்தூள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ தனியாத்தூள் லாஸ்ட்டாக அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் போட்டு ஒரேடியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த கடாயில் இருக்கிற இந்த மசாலாவை எடுத்து குக்கரில் போட போகிறோம். குக்கரில் போட்டுட்டு அது ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சா போதும். அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ண உடனே அதோடய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது கொஞ்சம் நல்லா கலந்து இருக்குது. பட் அந்த கால் வந்து தனியாக தெரியுது. அதனால தான் வந்து இந்த மசாலா வந்து காலோடு மிக்ஸ் ஆகணும். அப்படின்றதுனால தான் நம்ம 75% குக் பண்ணிவிட்டு காலை அப்புறம் மசாலா சேர்த்து நம்ம அதை வந்து குக் பண்ண போகிறோம். அது விசில் விட போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணுறப்போ நான் வந்து அந்த விசில் தூக்கிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள் அவுட்கம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சரே சூப்பராக நல்லா க்ரேவிங்காக இருக்குது. அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது கூட சப்பாத்தியும் வச்சு சாப்பிடலாம், இல்லை இடியாப்பம் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து அப்படியே எக்ஸாக்டாக போடுங்க. ஒரு வாட்டி கூட எனக்கு ஃப்ளாப் ஆனதில்லை. எல்லாமே ஹிட்டு தான். இதோட ஃபுல் ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. என்ன ஃபுட்டீஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ண போகிறீங்களா? மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.